ஹலோ எவ்ரிவன். பூண்டு காண்ட சட்டிக்காயை சொல்லுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பூண்டு 100 கிராம், தனியா 2 டேபிள் ஸ்பூன், புளி எலுமிச்சம்பழம் அளவு, மிளகு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 10 to 12, கருவேப்பிலை 1 கொத்து. மிக்சி ஜாரில் மிளகு, தனியா, ஜீரகம், வரமிளகாய், வெந்தயம் 1 டீஸ்பூன், புளி முழுவதுமாக, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் பொரிக்க விட்டுட்டு இதுலேயும் கருவேப்பிலை சேர்த்திட்டு உரித்து வச்ச முழு பூண்டையும் இதில் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்திக்கோங்க. 1 டம்ளர் எக்ஸஸாக தண்ணி விட்டு கலவையை முழுவதுமாக சேர்த்திக்கோங்க. இப்போது அது நல்லா கொதிக்கணும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும். அதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் முழுவதுமாக நம்ம விட்ட எண்ணெய் முழுவதுமாக பிரிஞ்சு வரும். எண்ணெய் முழுசாக பிரிஞ்சு வந்த உடனே நல்லா திக்கு கன்சிஸ்டன்சியில் இது மாறிடும். இப்போது பூண்டு காண்ட ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.